வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். பேபி கார்ன் சிகாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி குக் வித் கோமாலியில பாபா பாஸ்கர் பண்ண ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் பண்ணும் போது இதை எப்படி யோசிச்சாருன்னு கூட நினைச்சேன். இதோட இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல அந்த டிப் ரெடி பண்ணிடலாம். அரை கப் மயனைஸ் எடுத்திருக்கேன். நீங்க எந்த மயனைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மயனைஸ் ஆல்ரெடி சால்ட்டோட இருக்கிறதுனால நான் தனியா ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிப் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பேபி கார்ன் சிகாஸ் பண்ணிடலாம். ஒரு குக்கர்ல பொட்டேட்டோலாம் வேக வச்சிடலாம். நான் 4 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை மூடி ஒரு 5-6 விசில் வேக வச்சிருங்க. அது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பேபி கார்ன்ஸ் ரெடி பண்ணிடலாம். பேபி கார்னை நான் ஹாஃபா கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை தண்ணியில சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருங்க. கடிச்சிங்கன்னா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். அந்த மாதிரி இதை வேக வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்ட் ஆயிட வேண்டாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இதை மேரினேட் பண்றதுக்காக ஒரு பவுல்ல அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய் தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் கூட்டிக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுல நம்ம வேக வச்சிருக்க பேபி கார்ன்ஸை சேர்த்துடலாம். இது நல்லா உடையாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனா கோட் ஆகணும். பேபி கார்ன்ஸ் உடஞ்சிடக்கூடாது, நீளமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இந்த டைம்ல நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட தோலை எடுத்துருங்க. இதை நல்லா ஒரு பெரிய பவுல்ல மாத்திட்டு நம்ம மேஷ் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு மேஷரை வச்சு கட்டி இல்லாம நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் சேர்க்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சொதன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் இதுல சேர்த்துக்கோங்க. சில உருளைக்கிழங்கு சொதன்னு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டா பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொரிக்கும் போது பிரிஞ்சு வராது. நான் இங்க பிரெட் கிரம்ஸ் வச்சிருக்கேன். உங்க கையையும் எண்ணெயில நல்லா தொட்டுட்டு இதை உருண்டை பிடிச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஒரு பேபி கார்ன் வச்சு இதை சீல் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நல்லா எண்ணெய் தொட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா சீல் பண்ணிட்டு மட்டும் இதுல நீங்க இப்படி போட்டு இப்படி பெரட்டினாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் தனியா வந்துடும். அதை எடுத்து வச்சிருங்க. அடுத்து நான் செகண்ட் கோட்டிங் பண்ண போறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதுல நம்ம கோட் பண்ணிட்டு திருப்பி பிரெட் கிரம்ஸ்ல போட்டுக்கலாம். 2 தடவை இந்த மாதிரி கோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இல்லாட்டி கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது செகண்ட் டைம் இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா பேபி கார்ன்ஸையும் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் இது பிரிஞ்சு வராது. நீங்க ரொம்ப நேரம் வச்சீங்கன்னா உருளைக்கிழங்குலாம் தனியா வந்துடும். ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை பொரிச்சுக்கோங்க.
நான் வந்து இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணாமல் காட்டுறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு 30 to 40 செகண்ட்ஸ் தான் இருக்கணும் எண்ணெயில். நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட பேபிகார்ன் சிகாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு ஏன் சொல்கிறேன்னா, இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அடுத்த லேயர் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த லேயர் பேபிகார்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் நரிச்சுன்னு இருந்துச்சு. எல்லா டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரும் ஒரே பைட்டில் கிடைச்சிது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இந்த கிறிஸ்பினஸ் நம்ம 2 தடவை கோட் பண்ணியிருக்கனால தான் வந்துச்சு. இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. எப்படி உடையுதுன்னா அந்தளவு கிறிஸ்பியாக இருந்துச்சு. நடுவில் அந்த பேபிகார்ன் எவ்வளோ கரெக்டாக கோட்டாக இருக்கு பாருங்க. இது கூட நம்ம செஞ்சுருக்க இந்த மயோ டிப் தான் இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணியே கொடுத்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பேபிகார்ன் சிகாஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பண்ணதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதை உங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.